சும்மா கண்ணசைச்சாலே போதும் திமுகவினுடைய ஐடி விங் ஃபயராக இருப்பாங்க. இவங்க ஃபயர் அப்படின்னா தாவேகாவினுடைய ஐடி விங் படுபயங்கர ஃபயராக இருக்காங்களே. நேற்று விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது. தாவேகாவினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விசில் அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு அக்கா வந்துக்கிட்டு பாருங்கள் மக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, இப்படிலாம் இருந்து இவங்க சாதிக்க போகிறாங்களா, இந்த மாதிரிலாம் அரசியல் செய்யணுமான்னு சொல்லி அந்த அக்கா கேட்டுருச்சு. அந்த அக்கா கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா வீடியோ வேறு வெளியில் விட்டுட்டாங்க. அந்த அக்கா வைரல் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம தாவேகாவினுடைய தொண்டர்கள், அதாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, திமுக ஐடி விங்கே பதற விடக்கூடிய இந்த ஐடி விங் பாய்ஸ், என்ன தெரியுமா, பாய்ஸ் மட்டும் கிடையாது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் சேர்த்து சொல்லணும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அக்காவினுடைய பயோடேட்டாலாம் எடுத்து அவங்க இன்னாளுடைய மனைவி இப்படிலாம் அவங்களுடைய வீடியோ இருக்குது, இவங்க அறிவாலயத்தில் 200 ரூபா வாங்கக்கூடிய பேடிஎம் ஆள் தான், இடியாப்பம் மாதிரி அண்டா மாதிரி ஒரு நபர் தான், அண்டாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய இன்னொரு நபருடைய மனைவி தான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த அக்கா பேசுனது சரியாக தவறான்னு கேட்டால் இவங்க செஞ்சது தப்பு தான். தாவேகாவினுடைய தொண்டர்கள் விசில் அடிச்சுக்கிட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அவங்க கூச்சல் போட்டாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அந்த அக்காவை என்ன செஞ்சுருக்கலாம், இதை கொஞ்சம் நாசுக்காக பேசி இது நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கலாம். ஆனால் இவங்க யாருன்னு தெரியாத மாதிரியும், இவங்க ஒரு நார்மல் மனிதன் மாதிரியும், எந்த அரசியல் கட்சி சார்பில்லாத ஒரு நபர் மாதிரியும் பேசி மறுபடியும் வீடியோ போட்டது தான் தாவேகாவினுடைய உண்மையான தொண்டர்களையும் ட்ரிகர் பண்ணிருச்சு. அந்த அக்காவை வச்சு செஞ்சு போட்டாங்க. இன்றைக்கி அந்த அக்காவினுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறிக்கொண்டிருக்கிறது.